ஹலோ காய்ஸ். ரீசெண்டாக சர்ச்சில் பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பை விட அதிக யூஸருக்கு வந்து டெலிகிராம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அது ஏன்னு பார்த்தோம்னா நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்ஸ்னால தான் வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராம் வந்து எல்லாருமே சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிக் உங்களுக்கும் தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ட்ரிக்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து அது எப்படிலாம் பண்ணணுங்கிறது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கிட்டே எத்தனை டெலிகிராம் யூசர்ஸ் இருக்காங்கங்கிறத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் எத்தனை குரூப்ஸ் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருந்தால் அதுலேயும் போய் நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும். அதில் ஏதாவது மூவி குரூப்ஸ் இருந்ததுன்னா அதில் போய் நம்ம லிங்க்ஸ் எல்லாமே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் வந்து ஒரே ஒரு ஆப்பில் இருக்கும். ஆனால் அதில் வந்து நம்மளால் போய் பேசிக்க தான் முடியும். அது எந்த ஆப்புன்னு வந்து கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆல்ரெடி அந்த ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து தெரியும். வேணா நான் ஒரு ஹிண்ட் வேணாலும் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் வந்து ஸ்ட்ரீக்ஸ் இப்படிங்கிற இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு அந்த ஆப் பற்றி தெரியுதுங்கிறது. ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து டார்க் தீம் இப்போ தான் கொண்டே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்மளால் வந்து டார்க் தீம் வந்து நம்மளால் எனேபிள் பண்ண முடியும். பட் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டார்க் தீம் வந்து இன்பில்ட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் விட டெலிகிராமில் இன்னொன்று ஒன்று இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டார்க் தீம் இருக்குது. அதுக்கடுத்து டார்க் தீம்லேயே நிறைய டார்க் தீம் வேரியன்ட் வச்சுருக்காங்க. அதாவது 2 வச்சுருக்காங்க. நைட்டு, அதுக்கடுத்து இன்னொன்று ஒரு டார்க் தீம் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து டே, லைட்டு, அந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது. அது போக நம்ம சேட் கலர் எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றிக்க முடியும். லைக் பிங்க், க்ரீன் எல்லா கலர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம சேட் பாக்ஸ் கலர் எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை, டெலிகிராமில் இருக்குது. ஸோ அதனாலே பாதி யூசர் வந்து மாறிட்டு இருக்காங்க. மூணாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு பெரிய ட்ரிக்கு இதுதான். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷெடியூல்டு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டெலிகிராமில் வந்து ஒரு ஷெடியூல் மெசேஜ் வந்து அனுப்பணும்னா தேர்ட் பார்ட்டி ஆப் எந்த ஆப்புமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பையில் அந்த சென்ட் மெசேஜை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுலேயே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஷெடியூல் மெசேஜா, அது எப்படி எந்த டைமில் நம்ம ஷெடியூல் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் காட்டும். நம்ம அந்த டைம் நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டைம் போய் அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து சவுண்டே இல்லாமல் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அதாவது அவங்களுக்கு போய் நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். பட் அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வராது. அதுவும் நம்மளாலே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் மெசேஜ் டைப் பண்ணிட்டு சென்டை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அதிலே வந்து சென்ட் இந்த மெசேஜ் வித்தவுட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வித்தவுட் சவுண்டுன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோன்னா அது வந்து அவங்களுக்கு சவுண்டே இல்லாமலே போய் ரீச் ஆகிடும். உங்கள் டெலிகிராமுக்குள்ளே வந்தால் தான் அவங்களுக்கு இந்த மெசேஜ் நம்ம அனுப்பியிருக்கோங்கிறதே வந்து தெரியும். அதுக்கடுத்து இருக்கிறதுல ரொம்பவே பெரிய ட்ரிக் என்னன்னு தெரியுமா? வாட்ஸ்அப்பை விட டெலிகிராமுக்கு இருக்கிறதுல பெரிய ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோ கம்ப்ரஸ் இல்லாமல் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோ, ஃபோட்டோஸ் எதுனாலுமே கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். ரொம்ப கம்மியான எம்பிக்கு தான் அனுப்புவாங்க. பட் டெலிகிராமில் ஒரு தனி ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பினாலும் அனுப்பலாம். பட் தனியாக இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் கம்ப்ரஸே பண்ணாமலே அனுப்ப முடியும். அதுக்கு இந்த சைடில் ஒரு நம்ம மெசேஜ் அனுப்பிலே சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அதை டேப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து சென்ட் வித்தவுட் கம்ப்ரஸும் கொடுத்தாலே போதும். அதாவது கம்ப்ரஸ் ஆகாமலே வந்து அந்த ஃபோட்டோ வந்து போய் ரீச் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம வீடியோவுக்குமே அதே தான் கம்ப்ரஸ் பண்ணாமலே அனுப்புறது தான். அண்ட் இதில் ஒரு சின்ன ஃபேக்ட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு சின்ன ஃபேக்ட் இந்த டெலிகிராமில் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெலிகிராமில் மோர் தென் 1.56, அதாவது மோர் தென் என்ன சொல்கிறோம் 1 ஜிபிக்கு மேலேயுமே நம்மளால் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். லைக் மூவிஸ், ஃபோட்டோஸ் எதுனாலுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், எனி கம்ப்ரஸ் இல்லாமல். அதுக்கடுத்து அதுக்கடுத்து உள்ள ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, யாருக்குமே என்ன சொல்கிறது, யாரும் இந்த மாதிரி ட்ரிக்கு டெலிகிராமில் இருக்கான்னே நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ட்ரிக் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜை வந்து இப்படின்னு இந்த சொல்ல போடுற டைமில் டெலீட் ஆயிரும் பார்க்குறவங்களுக்கு.
அது எப்படிப்பா எல்லாரும் கேட்பீங்க. அது சிம்பிள் தான். இதுக்கு நம்ம வாட்ஸ்அப்லேயும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இதில் தேவையில்லை. தேர்ட் பார்ட்டி ஆப்பே தேவையே இல்லை. டெலிகிராமில் இருக்கிற இன்பில்ட் செட்டிங்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இமேஜை மட்டும் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு எந்த இமேஜை அனுப்ப போகிறோமோ டேப் பண்ணிவிட்டு சைடில் ஒரு த்ரீ பட்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ டைமுக்கு இந்த இமேஜ் வந்து எனேபிள் இருக்கணும், அதாவது அவங்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்த்து எவ்வளோ செகண்ட்ஸ் அந்த ஃபோட்டோ இருக்கணும், அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டெலீட் ஆயிரும். அதுக்கடுத்து உள்ள ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். எப்பா இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்குது அதில் இருக்கும்பீங்க. இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் நமக்கும் டெலீட் ஆயிரும், அவங்களுக்குமே டெலீட் ஆயிரும். ஸோ அது எப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறதோட பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ட்ரிக் பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜை வந்து நம்மளால எடிட் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ ஒரு மெசேஜ் தப்பாக அனுப்பிட்டோம், அதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம், டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு அதை டெலிட் பண்ணுவோம். அந்த டெலிட் பண்ணதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் உள்ளவங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணல என்னன்னா, நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணனால தான் வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய வந்து அட்டாக் நடக்குது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம அக்சஸ் வந்து நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம வாட்ஸ்அப் அக்சஸ் இந்த டெலிட் ஆன மெசேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப்புடைய அக்சஸ் கொடுக்குறோம். நம்ம நம்பர் கோடு எல்லாமே கொடுக்குறதுனால தான் அந்த டெலிட் ஆன மெசேஜுமே இந்த ஆப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த டெலிகிராமில் ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் தப்பாக அனுப்பிட்டோமா, அதில் லாங் டேப் பண்ணிவிட்டு அதை நம்ம எடிட் பண்ணியுமே அந்த மெசேஜ் வந்து நம்மளால அனுப்பிக்க முடியும். ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம டிவைஸுமே வந்து ரொம்ப செக்யூர்டாகவே இருக்கும். Like a bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free. Sometimes you need to go and take a step back to see the truth around you. From a distance you can tell. You and me meant to be in the great outdoors, forever free.
ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி டெலகிராம் ட்ரிக்ஸுன்னு பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் எனக்கு இன்னும் தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னை ஒன்று நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.